எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து ராஜசேகர் பேசுகிறேங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சூரியன் அண்டு சந்திரன் இந்த 2 கிரகங்களின் காரகத்துவத்தை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். சூரியன் என்பது தந்தையவும், சந்திரன் என்பது தாயவும் குறிக்கக்கூடிய அந்த கிரக காரகத்துவங்களை ஏற்கனவே கொடுத்தாச்சு. இன்றைக்கி செவ்வாயுடைய காரகத்துவத்தை இன்றைக்கி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை பெற்று வளர்த்த என் தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த சோதிடத்துறையில் நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து என்னையும் ஒரு சோதிடராக ஆக்கிய மரியாதைக்குரிய சோதிட பேராசான் திரு ஜெய துரைராஜ் அவர்களையும் வணங்கி, இன்றைக்கி உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய காரகத்துவத்தை சொல்கிறேன். செவ்வாய் யார் அப்படின்னா சகோதரனை குறிக்கக்கூடியது. தைரியம், வீரம், வீரியம், இது எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் வெட்டு காயம், நெருப்பு காயம், மனை வீடு விற்பனை தொழில், திருட்டு, பவள வியாபாரம், விபத்து, கராத்தே, சிலம்பம் போன்ற வீர விளையாட்டுக்கள் அனைத்துமே இந்த செவ்வாயை குறிக்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் செங்கல் சூளை, பட்டறை வச்சு நடத்துகிறது, உணவு விடுதி, அரங்கம், மின்சார வாரியம், பேராசை, அதீத காயம், நடத்தை தவறக்கூடியது, வறட்சி, அவப்பெயர், ஆயுத பயிற்சி, பூமி, கோபம், யுத்தம், இது பூராமே இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் தான். அது மட்டுமா, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், நெருப்பால் செய்யக்கூடிய அனைத்து தொழிலுமே இந்த செவ்வாய் தான். கடன், சோரம் போகிறது, அதான் பெண்கள் கற்பிழத்தல், படைத்தலைவன், அதிகாரம், பகைமை உணர்ச்சி, துடிதுடிப்பு, சாமர்த்தியம், அடங்காத தன்மை. சில ஆள் எது சொன்னாலும் அடங்க மாட்டான், அவன் எடுக்கிறதே முடிவுன்னு இருப்பான். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்டது இந்த செவ்வாய். விடுதலை உணர்வு, போராளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த கொஞ்சம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர். தண்டனை அளித்தல், பிளவ நோயின்வாங்க, மண் சம்பந்தப்பட்ட பொருள்கள், காய்ச்சல், நெருப்பால் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், ஏவல், பில்லி சூனியம், மாய மந்திரங்கள், செப்பு துவரை, இது அனைத்துமே செவ்வாயுடைய காரகம்ன்றாங்க. நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறது எல்லாமே என்னென்னா ஒரு சோதிடருக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். நிறைய இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் இருந்தாலே ஓரளவு நம்ம பலன் சொல்கிறதுக்கு அதிகமாக இது தான் பயன்படுத்துவோம். ரொம்ப ரேராக தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நேரங்களில் தான் நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். பட் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க இதை கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சோதிட பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடலாம். அப்புறம் இது செவ்வாய் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சந்திரன் கெட்டுச்சுன்னா என்னன்றதை போன வாட்டி சொன்னேன். இது சகோதரனுக்குரிய குறிக்கக்கூடிய காரகம். சந்திரன் கெட்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சகோதர உறவில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் இது கேது பிடியிலையோ ராகு பிடியிலையோ இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்துச்சுன்னா கூட பிறந்த சகோதரன் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறதுக்காகத்தான் இந்த செவ்வாய் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இந்த இதை பூரா நீங்கள் படிங்க. அடுத்த கிரகத்தை வந்து அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இது எனக்கு வந்து வீடியோ வந்து நல்லா பார்த்து முடித்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஏதாவது குறைகள் இருந்தாவோ அல்லது நிறைகள் இருந்தாவோ நீங்கள் கமெண்ட்லேயும் பதிவிடலாம். அப்போ நான் வந்து செய்யக்கூடிய தவறுகளை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தவறு செய்யாத மனுஷனே இல்லை, அப்படித்தானே. அதனால் நான் சிறு சிறு தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதை நான் திருத்திக்கிறதுக்கு நான் முற்படுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாதகம் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கைபேசி என்ன சொல்கிறேன், 9894410297. இதே ஆங்கிலத்தில் சொன்னோம்னா 9894410297. இந்த எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நேராக தான் வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய பிறந்த தேதி, வருஷம், மாதம் இதையும் பிறந்த நேரத்தையும் பிறந்த ஊரையும் எழுதி அனுப்பி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்களை வந்து நான் இங்கேருந்தே நான் கணிச்சு சொல்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டினியூவாக நான் வந்து முதல்ல பாவக காரகத்துவத்தை சொன்னால், இப்போ கிரக காரகத்துவ வரிசையில் வந்து 9 கிரகத்துக்கு 3 கிரகத்துடைய இதாக சொல்லியாச்சு. இன்னும் ஒரு 6 கிரகம் இருக்குது. அது சொல்லி முடித்த பின்னாடி அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் சோதிடம்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். கிரகம்னா என்ன, பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்கம் எதுக்கு பார்க்குறோம், இந்த பஞ்சாங்கம்ன்றதுடைய விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன். எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு சோதிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய உன்னத கலை. அந்த கலையை வந்து நீங்களும் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு நான் போட்டு விட்றேன். நன்றி, வணக்கம்.